சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்திலும் தகவலை கொடுத்திருக்கிறார்கள். இன்று மாலை கரையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கரையை கடக்கும் போது மழையின் வேகம் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகரிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நீங்களே தற்போது நாம் பார்க்கின்ற காட்சியை பார்க்கும்போது கடல் சீற்றத்தின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது, புயல் கரையை நெருங்க நெருங்க அந்த சீற்றத்தின் காட்சிகள், தற்போது அந்த மரங்கள் அடர்ந்த அந்த கடற்கரை காட்சிகளை பார்க்கும்பொழுது அந்த கடல் அலை எவ்வளவு பொங்கி சீற்றம், கடல் சீற்றம் என்பார்களே அது இதுதான் உண்மையிலேயே கடல் சீற்றம். எந்த அளவுக்கு பாருங்கள், கடல் பொங்கி வருகின்றது என்பார்களே அது போன்ற ஒரு காட்சி. அந்த வேகத்தின் காரணமாக கடல் சீற்ற காட்சிகள் எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு நமது ஒளிப்பதிவாளர்களும் செய்தியாளரும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக கிழக்கு கடற்கரையில் இருந்துதான் வந்திருக்கின்றது காட்சிகள். எந்த இடம் என்பது சரியாக தெரியவில்லை, ஆனால் காட்சிகள் தற்போது வந்திருக்கிறது. அந்த கடல் சீற்றத்தின் காரணமாக கடல் நீர் தற்போது கடற்கரையை நோக்கி உள்ளே வந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புயல் கரையை நெருங்குவதால் கடல் சீறுகின்றது. சீரும் கடல் என்பார்களே அந்த சீரும் கடலை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்காள விரிகுடா கடல் பல ஆண்டுகளாக பெரிய அளவு சீராமல் இருந்தது, தற்போது சீர ஆரம்பித்திருக்கிறது. எனவே கடந்த ஆண்டு மிக்ஜாம் புயலின் போது பார்த்தோம், அதற்கு பிறகு தற்போது சீறிக்கொண்டிருக்கிற கடல் சீற்றத்தின் காரணமாக அந்த காட்சிகளை பார்க்கும்போது ஆக்ரோஷமாக அந்த புயல் தற்போது கரையை நெருங்க ஆரம்பித்திருக்க என்பதை நம்மால் பார்க்க முடியாது. அதன் காரணமாக அது எதிரொலிதான் தற்போது கடல் அலைகள் சீறிக்கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ரிதி, தற்போது பல முக்கிய தகவல்கள் நமக்கு அப்டேட் தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தற்போது புயல் மழை காரணமாக சென்னையில் இன்று மட்டும் 18 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணம், திருச்சி, தூத்துக்குடி செல்லும் விமானங்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமான தகவல். இதை ஒரு தலைப்பாகவே நாம் கொடுக்கலாம் நேயர்களுக்கு. ஏனால் மிக முக்கியமான பல வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு இது முக்கிய தகவலாக இருக்கும். எனவே 18 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணம், இலங்கையின் யாழ்ப்பாணம் மற்றும் தூத்துக்குடி, திருச்சி செல்கின்ற விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. புயல் மழை காரணமாக நகை கடைகளுக்கு, சென்னை மற்றும் புறநகரில் உள்ள நகை கடைகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமான தகவல். சென்னையில் நகை கடை, இன்று பல கடைகள் மூடப்பட்டிருக்கும். நகை கடைகள் இன்று செயல்படாது, மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தற்போது மற்றொரு முறையாக சென்னை பெசன்ட் நகரிலே சில இடங்களில் மரங்கள் விழுந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அரசு அதிகாரிகளின் கவனத்திற்கு உடனடியாக இதை எடுத்து செல்கிறோம். நமது செய்தியாளர்களும் நிச்சயமாக உடனடியாக சென்னை மாநகராட்சி மற்றும் அரசின் பேரிடர் கட்டுப்பாட்டு அறை ஆகியவற்றுக்கு இந்த தகவலை கொடுப்பார்கள். நம்முடைய புயல் கட்டுப்பாட்டு அறைக்கு கிடைத்துள்ள தகவல் இது. தொலைபேசியிலே நமது நேயர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை பெசன்ட் நகரில் புளிய மரம் 2 கீழே விழுந்திருக்கிறது. முக்கியமான பிரதான சாலையில் விழுந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அந்த தகவல் உடனடியாக செய்தியாளர்கள் மூலமாக நமது கட்டுப்பாட்டு அறைக்கு நாம் தெரிவித்திருக்கிறோம். உடனடியாக அந்த மரங்கள் அகற்றப்படும் என்று நம்புவோம். அது மட்டுமல்ல, தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் ஏற்கனவே பல தகவலை நம்முடன் பகிர்ந்ததால் தற்போது மேலும் ஒரு தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கொடுத்துள்ள லேட்டஸ்ட் அப்டேட் தகவலையும் நமது நேயர்களுக்காக பகிர கடமைப்பட்டிருக்கிறேன். தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்த தகவல், வங்கக்கடலில் உள்ள பெஞ்சல் புயல் இன்று இரவு அல்லது நாளை காலை, நமது தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் சொன்ன தகவலை தான் இவரும் சொல்கிறார். இன்று இரவு அல்லது நாளை காலை கரையை கடக்கும் என்று. ஆனால் அதிகாரப்பூர்வ இன்று மாலை கரை கடக்க தொடங்கும். மற்றொரு தகவலையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். புயல் கரையை கடக்கும் என்றால் கரையை கடப்பதற்கு பல மணி நேரம் ஆகும். அது மிக முக்கியமான தகவல் ரித்வி. என்றால் ஒரு புயல் கரையை கடக்கும் போது ஏற்கனவே நான் கூறியிருந்தேன், முதலில் புயலின் தலைப்பகுதி போகும், அதற்கு பின் மையப்பகுதி, புயலின் கண் என்பார்கள், மையப்பகுதி, அதற்கு பின் வால் பகுதி. கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 3 மணியிலிருந்து 4 மணி நேரமாக பொதுவாக ஆகும் ஒரு புயல் கரையை கடப்பதற்கு. எனவேதான் இவர்கள் மாலையில் கரையை கடக்கின்றார்கள், இவர்கள் இரவு காலை என்கிறார்கள். எனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது அதை தெரியப்படுத்துவோம். ஆனால் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என கூறியிருக்கிறார்கள். தற்போது இண்டிகோ விமான சேவைகள், சென்னையிலிருந்து இயக்கப்படும் இண்டிகோ விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இன்று புயல் மழை காரணமாக என்ற தலைப்பு செய்தி நமக்கு கிடைத்திருக்கு. அந்த தகவலை தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக 18 தற்போதைய நிலையிலே 18 விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. அந்த தகவலை பதிவு செய்கிறோம். அதே போன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ரெட் அலர்ட் என்ற வகையிலே அந்த தகவலை கொடுத்திருக்கிறோம்.